தமிழ் பேரினத்தின் ஒற்றை நம்பிக்கை, தமிழ் தேசிய இனத்தின் இருளற்ற வந்த திரைவழி உங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நீ நினைக்கிற தலைகீழாக மாற்றுவேன் இந்த நாட்டை, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தமிழ்நாட்டை மாற்றுவேன். எனக்கு அதை தவிர சிந்தனை கிடையாது, வேலை கிடையாது, ஒண்ணு கிடையாது, தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, எந்த மகிழ்ச்சியும் கிடையாது. இதேதான் கனவு. நான் உள்ள தலைவன், தலைவன் இங்க இருக்கான். நான் உன் அண்ணன், நான் உங்கள் தலைவன் அல்ல, நான் உங்கள் உடன் பிறந்தவன், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் மகன். தலைவன் என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் தான் எனக்கும் சரி என் இனத்திற்கும் சரி தலைவன். தலைவன் என்பவனுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. என் உடன் பிறந்தார்களே, தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கொடுக்கிற உப்பை போல ஒரு தலைவன் இருக்கணும். தன்னையே எரித்து உலகத்திற்கு வெளிச்சத்தை பீச்சுகிற பாய்ச்சுகிற மெழுகுவர்த்தியை போல இருக்கணும். அப்படி இருந்தவன் இருப்பவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான். எப்பவுமே ஒரு தலைவன் மக்களை போராடுவான், மக்களுக்காக போராடுவான். என் தம்பி தங்கைகளே, ஒரு தலைவன் என்பவன் மக்களுக்காக போராடுவான். ஆனால் ஒரு புரட்சியாளன் தான் மக்களை போராட தயார் செய்வான். அப்படி போராட தயார் செய்த புரட்சியாளர்கள் அம்பேத்கரும் புரட்சியாளர் மேதகவி பிரபாகரனும் என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதனால என் ஆர்வீர் சொந்தங்கள், அருமை தம்பி தங்கைகள், கவனத்தில் வைத்துக் கொண்டு, ஏன் தமிழ் மீட்சி வரணும் அப்படி பேசுவோம். ஏன் மீட்சி வரணும்? தமிழ் வாழணும். என் தமிழ் இறந்துட்டா என் இனம் இறந்துடும். என் தாயின் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நான் அவளை உயிர்ப்பிக்க நான் போராடுறேன். சமஸ்கிருதம் செத்து போச்சு. செத்து போனவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரம் வந்தவன துடிக்கிறார்கள். சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படி. அப்படியே நீ தமிழை படின்னு சொல்லி தமிழ் சாவனிசம், தமிழ் சாடிசம், தமிழ் தீவிரவாதம், தமிழ் பாசிசம் பார்கள். ஆனால் சமஸ்கிருதம் படி என்பதை, அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லை என்றால் பேச மாட்டார்கள். 400 ஆண்டுகளை கூட தொடாத மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி உருவான மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி, பழமையான மொழி தமிழ். எப்படி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நான் எங்கே? 500 ஆண்டுகளை கூட நிறைவு செய்யாத நீ எங்கே? ஓ மொழியை படினா நீ எழுதி வச்சுட்டு உங்க அண்ணன் வந்தவன ஒரு எழுத்து இந்தி எழுத்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காது. அது எங்க இருந்தாலும் அடிச்சு போ. இங்கிலீஷ்லயே நீ விளம்பர படம் வைக்க முடியாது. நீ இங்கிலாந்துல போய் லண்டன்ல போய் கடையை வச்சுக்கன்னு அனுப்பிடுவேன். நீ கிளம்பு அப்படின்னு. என் தாய்மொழியில் எழுது. 2 மடங்கு தூய மொழியில் எழுதணும். அங்க போய் உணவகம் என்று எழுதணும். அப்படி எழுதணும். அங்க போய் பவன் புவன் சிவன்லாம் பண்ணிட்டு கொண்டே விரும்பேன். உன்னைய சொல்லிட்டங்க, ஒழுங்கா எழுதணும். தூய தமிழ் எழுதணும். கீழே 1 மடங்கு ஆங்கிலத்தில் பொது மொழியில எழுதி வைக்கலாம். இங்க அப்படி இல்லையே சொல்லலாம். தமிழ் மீட்சியுறாத போது தமிழர் எழுச்சியுற முடிய மாட்டேங்குது. ஏன்னா தமிழருங்கிற இன உணர்வு மொழி பற்று இல்லாதனால இனப்பற்று செத்து போச்சு. இனப்பற்று செத்து போனதுனால ஒன்றிணைய முடியல. அப்ப சாதி பற்று மதப்பற்று மேலோங்கி போயிடுச்சு. அப்ப நான் இந்து என்றும் இஸ்லாம் என்றும் கிறிஸ்தவம் என்ற பிரிவு வலுவாயிடுச்சு. கிறிஸ்தவரை வேட்பாளர் நிறுத்தினால் இந்து வாக்கு செலுத்த மாட்டார். இந்துவை நிறுத்தினால் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு செலுத்த மாட்டார். ஆனால் தமிழர் அவரை தோற்கடிப்பார்.
ஆனால் இதே ஒரு தெலுங்கரை, கன்னடரை, மலையாளியை, பீகாரியை, குஜராத்தியை போட்டுருவார், ஓட்டு போட்டுருவார். சரி, நானே உன்கிட்ட கேட்கிறேன், நீ இப்ப நட்டாவை தலைமையேற்றிருக்க, பிஜேபியில் அமித்ஷாவை தலைமையேற்றிருந்த, சோனியா காந்தி இத்தாலிக்கார ஒரு அம்மாவை நீ தலைமையேற்றிருக்க, ராகுல் காந்தியை தலைமையேற்றிருக்க, இந்திரா காந்தியை தலைமையேற்றிருக்க, நீ எல்லா இந்திக்காரனையும் தலைமையேற்றிட்டீல. தமிழன் ஒருத்தனை இவனை வேணா தலைவனாயிட்டு இருக்கானு சொல்லு, சொல்லு, நீ பார்ப்போம், சொல்லு. அப்படின்னா உனக்கு ஏன் அந்த உணர்வு, எழுச்சி வரல, தெளிவு வரல? தெளிவு வரல ஏன்? உனக்கு மொழிப்பற்று இல்லை, இனப்பட்டு செத்து போச்சு. தட்ஸ் ஆல். அதுதானே முக்கியம். இப்ப இவ்வளவு பேர் கூடி இருக்கோம்ல, இந்த இவ்வளவு தம்பி தங்கைகள் பிதுங்கி நிற்கிறது காரணம் என்ன? தமிழ் பற்று வந்துருச்சு, இனப்பற்று வந்துருச்சு, சாதி மத பற்று செத்து விழுந்துருச்சு. போடாங்க, போடா, இது போடா, அங்கிட்டு போடா அப்படின்ட்டான். இது தொடக்கம்தான் என் உடன் பிறந்தார்களே. 24, 26 தமிழ்நாட்டின் அரசியலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கையில் தான் இருக்கும். காலம் மாறும். கெடுதல் எங்கே? தமிழர் நலம் சென்றங்கே கிளர்ச்சி செய்யுங்கிறான் புரட்சி பாவலன். அதனால என்ன விலையும் கொடுப்போம், நாங்க என்ன விலையும் கொடுப்போம். என் தாய்மொழி மீட்சிக்காகவும் தமிழர் இன எழுச்சிக்காகவும் எவ்வளவு வேணாலும் கடுமையாக உழைப்போம் என் உடன் பிறந்தார்களே. இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீ டூ. அதை கூட காதலை கூட தாய்மொழியில சொல்ல வரல அவனுக்கு. அண்ணா அண்ணா நான் உன்னை நேசிக்கிறேன்னா, நானும் தாண்டா உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி வளர்த்த தமிழை உளம் என்ன கெடுத்த வகை போல், உன்னை கொடுத்த பாலிலும் சோற்றிலும் ஊட்டி வளர்த்த தமிழை உளம் என்ன கெடுத்த வகை போல், அதனின் எழிலை கெடுத்தனர், அடடா எழிலை கெடுத்தனர். மண்ணை படுத்தினர் அடிமை, தமிழர் மாந்தனை தடுத்தனர் உயர்வில். மண்ணை படுத்தினர் அடிமை, தமிழின் மாந்தரை தடுத்தனர் உயர்வில். கண்ணை கெடுத்தனர் எனினும் உய்வோம், கருத்தை கெடுத்தனர், அடடா கருத்தை கெடுத்தனர். நமக்கு அடிமை விலங்கு என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் தம்பி தங்கைகளே. கைகளில் கால்களில் போடப்படல, அண்ணன் வெட்டி நொறுக்கி எரிஞ்சுட்டுருவேன். ஆனால் உன் சிந்தனையில், உன் மூளையில், உன் கருத்தில் அடிமை சிந்தனை ஊறி இருக்கு. உன்னால் முடியாது என்கிற எண்ணத்தை ஊற வச்சிட்டான். என்னால முடியாது, உலகில் எவனால முடியாது என்கிற திமிர் உனக்கு வரணும். நான் ஆக சிறந்த வேண்டாங்கிற திமிர் இருக்கணும், பெருமிதம் இருக்கணும். புரட்சியாளர் ஆனால் கற்பிக்கிறார்ல, உங்களுக்கு என்ன? நீ யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை செய்யுங்கிற எண்ணத்தை கைவிடுற. நீ பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக வேலை செய்கிறோம், உழைக்கிறோம் என்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணுங்கிறது. நீ என்ன நோக்கத்தை கொண்டிருக்க? இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். இந்த கோட்பாட்டில், இந்த நோக்கத்தில் அழுத்த முடியாத நம்பிக்கை ஒன்றாங்கிறது, அசைக்க முடியாத உறுதி கொண்டு இருங்கிறது. அது ரொம்ப முக்கியம் என் அன்பு தம்பி தங்கைகளே. அதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். பண்ணை கொடுத்த யாழை இசைக்கையில் பறையை எடுத்தனர், முழக்க பறையை எடுத்தனர். பண்ணை கொடுத்த யாழை இசைக்கையில் பறையை எடுத்தனர், முழக்க பறையை எடுத்தனர். தேன் உண்ண கொடுத்த கையினால் நஞ்சை ஊட்ட துணிந்தனர், அடடா ஊட்ட துணிந்தனர். தூங்க படுத்தனர் தமிழர், இனி அவர் துயில் நீங்கிடுதல் கடினம். தூங்க படுத்தனர் தமிழர், இனி அவர் துயில் நீங்கிடல் கடினம். உயிரை வாங்க புறப்படு பகை முன் வாளை கையினிலிடடா. என்ன சொல்றாரு பாருங்க பாவலர். அவன் உயிரை வாங்கடா, தமிழெல்லாம் தூங்கிட்டான்டா, இனி அவன் துயில் நீங்குதல் கடினம்டா. அதனால உயிரை வாங்க புறப்படு, பகை முன் உரையின் வாளை கையில் எடுறாங்க.
தாயை காக்கும் நான்றோர் தமிழை காத்திட தெளிவாய், தாயை காக்கும் நான்றோர் தமிழை காக்க தெளிவாய், ஒரு பேயை அரியணை ஏற்றினார் அவர் பிழையை பொறுத்திட கெடுவாய், ஒரு பேயை அரியணை வைத்தார் அவர் புகழை போற்றிட கெடுவாய், உன்னை பெற்ற தாய் உனக்கு இதனை உரைக்கின்றேனடா மகனே உரைக்கின்றேனடா, இது முன்னம் கொடுத்த செல்வங்களிலும் மூத்ததுதானடா மகனே மூத்ததுதானடா. எப்படி பாடிக்காரு பாருங்க. ஒரு ரெண்டு பாக்கள் அல்ல, 1000 பாக்கள், 1000 பாக்கள். கனித்தமிழ் நிலத்தில் கண்ணரும் தமிழில் கற்பதுதானே சரி, தனித்தமிழ் மொழியை தாழ்த்திட்ட பகையை தனலிட்டு உடல் ஏறின்றார், கீழே வச்சு கொடுத்தான்றார். உன் மொழியை தாழ்த்துகிற பகை எந்த வழியில் வந்தாலும் தீட்டு கொடுத்துறா, தனலிட்டு உடன் ஏறிடா, தனலில் இட்டு உடன் ஏறின்றார். இது என் தம்பி தங்கைகள், நமக்கு ஒரு கோட்பாடு தான், கற்றவை பற்றவை, தீயை வை தீயை வை. நீ படிப்பிச்சுக்கிட்டே இரு, கற்பிச்சுக்கிட்டே இரு, தீயை வெற்ற பார்த்தியா தீ வச்சு பொழுத்திடு, இவ்வளவுதான் நம்ம கோட்பாடு. பற்றி எரியடா, புரட்சி தீ மாதிரி. என் உடன் பிறந்தார்களே, உங்ககிட்ட சொல்வேன், கூட்டம் சிறியது என்ற எண்ணத்தை நீங்க கைவிடு. ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அல்ல வலிமை, எத்தனை வீரன் ஈடுபாட்டோடு இருக்கிறான் என்பதை பொறுத்துத்தான். 2,50,000 வீரர்களை 20,000 விடுதலை புலிகளை வைத்து 35 ஆண்டுகள் நம் வீரனால் நம் தலைவனால் சண்டை செய்ய முடிந்தது என்றால், அவனுடைய பிள்ளைகள் நம்மளால் இந்த திராவிட பன்றிகளை வேட்டையாட முடியும், விரட்டி அடிக்க முடியும். நம் தலைவரே சொல்லியிருக்கார், கோலியாத்து தாவீது கதையை பலமுறை மாவீரர் உரையிலே உதாரணம் சொல்லி பேசியிருக்கார். படிச்சுப்பார், கேட்டுப்பார். கோலியாத் என்கிற பெரும்பூதம், அதுமாதிரி பெருத்த சிங்கள ராணுவ பூதத்தை தாவீது என்கிற இளைஞன் சிறுவன் ஒண்டிவிலில் ஒரு களிமண்ணை உருண்டையா உருட்டி நெத்தி போட்டில் ஒரே அடி அடித்து வீழ்த்தினான். அதே மாதிரி இவர்களை நாம் வீழ்த்த முடியும். அதனால முடியாதுங்கிறத நீ கைவிடு. முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும். சோம்பேறிக்கு சுவாசிப்பது கூட ஒரு வேலைதான். நம்மால் முடியும், அது கைவிடு. ஒரு வண்டி நிறைய குப்பை, அதை கொளுத்துவதற்கு எவனும் வண்டி நிறைய தீயை எடுத்துட்டு போவதில்லை, நெருப்பை எடுத்துட்டு போவதில்லை. என் உடன் பிறந்தவர்களே, ஒரு வண்டி நிறைய குப்பை ஆனாலும் ஒரே தீக்குச்சி, ஒரு தீப்பெட்டி தான். எத்தனை ஆயிரம் தீக்குச்சி என் முன்னாடி நிற்கிறீர்கள், பற்றி எரியுங்கள், பற்றி எரியுங்கள். சிறு நெருப்பாக நீங்கள் சிமிழி விளக்கில் இருக்கும் போது பூ என்று வாய்க்கிட்டே ஊதுகிற காற்று அணைத்து விடும் தம்பி தங்கைகளே. ஆனால் அடர்ந்த காட்டுக்குள் பெருநெருப்பாக பற்றி நீங்கள் எரிகிற போது எந்த காத்து ஊதி அணைத்ததோ அதே காத்து ஊதி ஊதி வளர்க்கும். அதுதான் புரட்சி. இப்போது நீங்கள் சிறு நெருப்பாக இருந்த காலம் போயிட்டது. பெருநெருப்பாக பற்றி காட்டுக்குள் நாட்டுக்குள் எரிகிறீர்கள். எந்த காற்று ஊதி அணைத்ததோ அந்த காற்று ஊதி ஊதி வளர்க்கும். காட்டாத ஊடகங்கள், பேசாத எல்லோரும் இப்போது நம்மை பேசுவார்கள். ஏனென்றால் சீமானை தவிர்க்கலாம், அவன் முன்வைத்த அரசியலில் எந்த கொம்பனாலும் இந்த நிலத்தில் நீ தவிர்க்க முடியும். என்னை கடத்தி விட்டு நீ செல்லலாம், நான் கட்டமைத்த அரசியலை கடந்து எவனும் செல்ல முடியாது. இதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யுங்க. நீங்க கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வரல, ஐயா ஸ்டாலின், உதயநிதியை பார்த்து அரசியல் செய்யவில்லை. உலக பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன் பிரபாகரன் என்ற புரட்சியாளனை பார்த்து நீங்கள் அரசியல் செய்திருக்கிறீர்கள். அண்ணனின் மொழியே கீதை, அவன் வழியே பாதை என்ற மந்திரத்தை சொல்லிக் கொள்ளுங்கள். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழ்.